தம்பி ஒரு 5 அல்லது 6 மாதங்களுக்கு முன்பு வரை திரு அண்ணாமலை அவர்கள் சொத்து வாங்கியிருக்காரு, இது பண்ணியிருக்காரு, அது பண்ணியிருக்காருன்னு அலிகேஷன்ஸ்லாம் வந்துச்சா ஏதாவது? இல்லை சார், வரல சார். இவர் தான் சொல்லுவார் எல்லார்ட்டையும், இவர் சொத்து வாங்கியிருக்காரு, அவர் சொத்து வாங்கிக்கிறான், இதை வெளியிட்டேன், அதை வெளியிட்டேன்னு சொல்லுவார். இவரை பற்றி ஏதாவது வந்துச்சா? அண்ணன் தான் வந்து டாக்குமெண்ட் எடுத்து டிஎம்கே ஃபைல்ஸ்னே வெளியே. ஏன் வருது இந்த 3-4 மாதத்தில் ஏன் இவ்வளவு ஆதாரங்கள் வெளியே வருவதற்கான காரணம் என்ன? பிஜேபிக்கு எதிராக செயல்பட தொடங்கி விட்டார். எக்ஸாக்ட்லி. காலுக்கு மீறி வளர்ந்துட்டார். 2-3 ஒரு வாரம் இருக்கும். தலையில் கத்தி வச்சுக்கிட்டுலாம் ஒருத்தர் கட்சியில் இருக்க வைக்க முடியாதுங்க. பிடிச்சா இருப்பேன், இல்லைனா போவேன், போன்ட்டாங்க. நயினார் நாகேந்திரன் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. அதிரடியாக பண்ண மாட்டார், புரியுதா? நயினார் நாகேந்திரனுக்கு நன்றாக புரிந்த ஒரு விஷயம் என்னவென்றால், தமிழகத்தில் வலுவாக அவரை நம்பி பொறுப்பை படைச்சிருக்காங்க. 30 சீட்டோ 35 சீட்டோ 20 சீட்டோ 25 சீட்டோ கொடுக்குறாங்கன்னா அதில் 80 அல்லது 90% சீட்டை ஜெயிச்சு கொடுக்கறது தான் தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் கொடுத்த பணியை திறம்பட செய்து விட்டார் என்று அவருக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், புகழ், இல்லையா? அதுதான் இலக்காக இருக்கணும். பதிலுக்கு நானும் அதிரடி அரசியல் பண்ண போகிறேன், டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்றேன்ட்டு நயினார் கத்திக்கிட்டு இருந்தார்னா இதனால 10 பைசா கட்சிக்கு பிரயோஜனம் இருக்கா? அவர் ஸ்டார் ஆகிடலாம். நயினார் ஆர்மி, நாகேந்திரன் ஃபார் சிஎம், இப்படி சோஷியல் மீடியாவில் ஒரு 500 ஹேண்டில் ஓப்பன் பண்ணி ஹேஷ்டேக் போடலாம், ட்ரெண்டு பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். கட்சி வளருமா? ஆனால் அண்ணாமலை இதை தானே செஞ்சுக்கிட்டு இருந்தார்.